எட்டுப்பேட்டை கட்டி ஆளும் சேலத்துக்கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஆடி திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து இருந்தனர். தொடர்ந்து கிச்சிபாளையம் கந்தசாமி தெரு பஜனை மடத்தில் இருந்து பூக்கள் ஊர்வலமாக பம்பை நாதஸ்வரம் மேளதாளங்கள் தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆலயத்தை அடைந்தனர். கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அம்மனுக்கு பூச்சாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சின்ன மாரியம்மன் ஆடி திருவிழா பூச்சாட்டுதல். இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து இருந்தனர். மூலவர் ஸ்ரீ சின்ன மாரியம்மன் முகத்திற்கு சந்தன காப்பு சாற்றி பிரம்மாண்ட மலர் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பூக்களால் ஆடை அணிவித்து புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை திருக்காட்சியளிக்க பூச்சாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பொன்னம்மாப்பேட்டை புதுத்தெரு ஸ்ரீ மாரியம்மன் ஆடி திருவிழா பூச்சாட்டுதல். இதனை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் வண்ண பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள்
பிரம்மாண்ட மலர் கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க, அருகே உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூச்சாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது.